மாடியில கிச்சன் ரூம்ல இருந்தது பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி விதையை வந்து நான் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கும் அதிகமா இருக்கும். அது முளைக்கவே இல்லை, மக்கி போயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நான் அறுவடை பண்ணிட்டு இருக்க கொத்தமல்லிகள் வந்து பல்லாவரம் சந்தையில வாங்கினது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி ஆனாலே ஊருக்கு போனதுதான் எனக்கு தோணுமே. அங்க ஏதாவது செடிக்கு தண்ணி ஊத்துறது, ஃபெர்டிலைசர் போடுறது, ஏதாவது வேலை, இந்த மாதிரி சீ ஃபுட் போய் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் கிளம்பிடுவேன். அந்த பல்லாவரம் சந்தை மிஸ் ஆயிடுது. இந்த பல்லாவரம் சந்தையில வாங்குற விதைகள் தான் தரமா இருக்கு, முளைக்குது. சரி, அதிக மழை சென்னையில இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அந்த கொத்தமல்லி விதைகளை வாங்கிடணும்னு எனக்கு எண்ணம். அதனால ஒரே மழைங்க, பயங்கர மழை, செம மழை பெஞ்சுது. ரோடெல்லாம் ஒரே மண். இந்த OMR எல்லாம் வெட்டி போட்டு இந்த மெட்ரோ ரயில்வேக்காக கச நச நசன்னு ஒரே சேறு சகதி, காலு கையெல்லாம் தரைச்சி. அதுவும் 2 வீலர்ல போறோமா, மழையில இந்த 2 வீலர் என்ன ஆகுது, அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. பிரதர் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, அவங்கள ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, இவங்கள ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாற்றுகளை எடுக்க வரேங்க பாருங்க. இந்த நாற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா, பக்கெட்ல வந்து மழை தண்ணி தேங்கி நிற்கிது. என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இது வந்து நான் சந்தையில் வாங்கினேன், போய் மழை தண்ணி எதையாவது பக்கெட்டில் தேங்கி நிற்கும், அதில் வச்சுட்டேன்னா அந்த நாற்றுகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் வந்து வச்சுட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டி கார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 200 அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஊருக்கு போயிட்டு நான் தனியாகவே வந்துடுவேன், யாருமே எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்கூட்டி ஒன்று நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எனக்கு சென்டர் ஸ்டாண்டே இது வரைக்கும் போட தெரியாது. நான் 8 வருஷமாக ஓட்டுறேன், முயற்சி பண்ணால் போடலாம். அதே மாதிரி கிக் ஸ்டார்ட்டே எனக்கு பண்ண தெரியாது. கிக் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கிக் ஸ்டார்ட்டே வராது. ஸோ இது இப்போ 4 இடத்துல நின்று போச்சு. அப்புறமா அண்ணா ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, நான் ஆட்டோக்காரரை கூப்பிட்றது, அவங்கள கூப்பிட்றது, இவங்களை கூப்பிட்றதுன்னு போயிட்டு பல்லாவரம் சந்தை போனால் விதை ஸ்டாலே இல்லைங்க. விதை வந்து நாளே அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல, மழை பெய்யுது, எப்படி விதை ஸ்டால் இருக்கும். சரி, அப்புறமா என்ன பண்ணுறது, 4 பேரை விசாரித்தேன் இந்த செடிகள் விற்கிறவங்க கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, ஒருத்தர் மூடி போட்டு வச்சிருக்கிறாரு, போய் கேளுங்க, மஞ்சள் கலர் தார்பாய் போட்டு. சரி, அப்புறம் மஞ்சள் கலர் தார்பாயை நோக்கி போனோம். அவர் ஏதோ சுமாரான ஒரு கொத்தமல்லி விதையும், கொடி அவரை இருக்கு பார்த்தீங்களா, கொடி அவரை, அது வந்து பச்சை கலர். நான் இதனால் வரைக்கும் செடி அவரை வளர்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த செடி அவரைக்காய் வந்து அஸ்வினி பூச்சி, நிறைய அவரைக்காவே அஸ்வினி பூச்சி வரும். கொடியிலெல்லாம் இருந்ததுன்னா தலை மேலே நடந்து போகும்போது கொட்டும், கண்ணில் கொட்டும், தலை அரிக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நான் செடி அவரை வளர்ப்பேன். கீழே அதை காலி பண்ணிடலாம்ல. சரி, இந்த தடவை ஒரு வித்தியாசமா ஒரு கொடி அவரை தான் வாங்கி வளர்ப்போமே, நிறைய அவரைக்காய் வந்தா நிறைய பேருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விதைகள் வாங்கினேன். அப்புறம் இது பாருங்க, மேரி கோல்டு செண்டு சாமந்தியா, இது செண்டா பூக்கக்கூடியது. ஆனா இதுக்கு முன்னாடி 2 வருஷமா பல்லாவரம் சந்தையில இந்த மாதிரி நாற்றுகளை வாங்கிட்டு வந்து பிரெஞ்சு மேரி கோல்டு கொடுத்துட்டாங்க. செண்டா பூக்குல பிரெஞ்சு. அப்புறமா அந்த பக்கமே நான் அந்த நாற்றுகள் ஏமாந்து போறமேன்னு வாங்கல. இது வந்து 40 ரூபாயாம். பாருங்க, 40 ரூபா. இதை பாருங்க, இது வந்து மிளகா நாத்து, இது 40 ரூபா. நான் மிளகா வச்சு எனக்கு வரவே இல்லை. சரி, நாற்றுகளா வாங்கிட்டு வந்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நாற்றுகள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இது மிளகா இருந்தது, இதுலயும் மிளகா இருந்தது. நானா விதை போட்டு நாற்றுகள் வச்சது. இது முழுக்க மிளகா. இது கூட நல்லா வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா என்னன்னு தெரியல, 25 மிளகா நாத்து வச்சு 25-30 வந்து இந்த ஏப்ரல் சீசன்ல இருந்து வச்சு வளர்த்து சரியாவே வரலங்க. நானும் இங்க தூக்கி வைக்கிறேன், வெளியே தூக்கி வைக்கிறேன், அப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன், சரியாவே வரல. அதனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மிளகா வந்து நாற்றுகளா வாங்கி வைக்கலான்னு சொல்லி தான் இந்த தடவை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா இப்ப சீசன் தான். ஸோ இந்த மிளகாவெல்லாம் நான் வந்து பிடுங்குறேன். இதை பாருங்க, இதுல கூட ஒண்ணு இருக்கா, அப்படியே வரும் பாருங்களேன். இதை பாருங்க. ஸோ மிளகாக்கு பதிலா அந்த மண்ணுல வந்துட்டு நான் டைரக்டா வாங்கிட்டு வந்த செண்டு சாமந்தின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது செண்டு சாமந்தியா என்னெல்லாம் எனக்கு தெரில. நம்ம பூக்களோட இருக்கு பார்த்தீங்களா, பூக்களோட வந்து பூத்து இருக்கு செண்டு சாமந்தி, மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலர்னா. அதை கேட்டா ஜனங்களுக்கு சாம்பிள் காட்ட வச்சிருக்கிறோம், அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாற்றுகளை தான் எடுத்து விற்கிறாங்க. இல்லைங்க, அது எவ்வளோன்னு கேட்டா 2 செடி 100 ரூபான்னு வேற சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்மளால ஏத்துக்க முடியல.
இது வந்து 40 ரூபா, அது 2 செடியே 100 ரூபா. இதுலலாம் நான் செவ்வந்தி கட்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலி செவ்வந்தி கட்டிங்ஸ் வந்து வச்சேன். நான் வச்சு ஒரு வாரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இந்த பூச்செடியை எடுப்போம். இது பாருங்க, இதெல்லாம் ஒரு நாற்று. ஸோ இது வந்து 2ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழையை நம்பி நம்ம இதை வைக்கிறோம். ஸோ இதில் வந்து வைப்போம். தட்டுலலாம் தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க. இதை காட்டுங்க. நல்லா ஆழமாக எடுத்து செண்டு சாமந்தியாக இருந்தால் சந்தோஷம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு எனக்கு செட் ஆகாதுங்க. இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா கூகுளில் இமேஜ் சர்ச் பண்ணி பாருங்கள். அது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. பூஜைக்கு நல்லா குண்டு குண்டாக வச்சா தானே சூப்பராக இருக்கும். குண்டு குண்டாக இருக்கிற அந்த செண்டு சாமந்தி இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல் வரைக்கும் தான் பூக்கும். ஏப்ரலே ரொம்ப அதிகம், மார்ச் பாதி வரைக்கும் பூக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாகி இறந்து போயிடும். அதில் நம்ம கட்டிங்ஸ் வேணா போட்டு உருவாக்கி வைக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ 40 ரூபாங்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்தேன், நிறைய பூக்கள் கிடைக்குமே அப்படின்னு. இப்போ இதில் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சாமந்தி பூச்செடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா பல்லாவரம் சந்தையில், இதை நான் வந்து க்ரோ பேக்கில் வச்சிருக்கிறேன். செண்டு சாமந்தியாக இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வேறு சாமந்தினா இதுலேயே வேற 5 கலர்னு பொய் வேற சொல்கிறாங்க. அது எப்படி 5 கலரில் செண்டு சாமந்தி வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது 5 கலரில் செண்டு சாமந்தி தெரிஞ்சா அவசியம் சொல்லுங்க. ஒரே மழைங்க. மழை வந்து மாடி தோட்டத்தையே இங்கே பாருங்க சேறு சகதி நசன்னு ஆக்கிடுச்சு. ஆக்சுவலி இந்த மண்ணெல்லாம் அந்த தண்ணி, மழை தண்ணி வெளியே இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக போக வேண்டியது. தரை சரியா வலிக்காம அங்க இருக்க தரெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. அங்க இருக்க தரெல்லாம் அழகா இருக்கு. அப்படியே அங்கிருந்து மண்ணை அடிச்சுட்டு ஓடிட்டு வந்து ஒரு பக்கம் பள்ளம் நல்லா இங்கே சேர்ந்து போச்சு. இப்ப வந்து நம்ம மிளகா நாத்துகளை பிரிப்போம். மிளகா நாத்து இந்த சைஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வரவே வராது. நல்லா தரமா வைக்கணும் நம்ம வைக்கிறத. இதுலயும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. யாரு கண்டா அது கூட வந்தாலும் வரும், வேர் இருக்கு. இது நல்லா பெருசா இருக்கு பாருங்களேன். ஸோ அதனாலதான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மழையில இத்தனை மிளகா நாத்து. இங்க ஒரு க்ரோ பேக் இருக்கு பாருங்க. காலியா இருக்கிறதுல தான் நம்ம வைக்க முடியும். இதுக்குன்னு மண் கலவெல்லாம் கலந்துட்டு இருக்க முடியாது. இந்த மழையில அப்படியே பிக்கப் ஆகி வரும்னு நினச்சி வைக்கிறது தான். இதில் தேவையில்லாத வீட்ஸ் வேற. இந்த பக்கம் ஒரு குழி நோண்டி இதுல ஒரு 2 வைக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு குழி நோண்டி அதுல ஒரு 2 வைக்கலாம். எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய நாத்து இருக்கிறதுனால 3 கூட வைக்கலாம். இது பாருங்க, ஆழமான தொட்டியில தான் மிளகா நாத்தை வைக்கணும். ஆனா எனக்கு இந்த கீரை க்ரோ பேக் தான் இருக்குது, அதனால இதுல நான் வைக்கிறேன். மழையில அப்படியே பிக்கப் ஆகுங்கிறத நம்பிக்கை பண்ணுவோம். ஆழம் இல்லாததுனால சாயுது பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன் ஆழமாய் இருக்க வேண்டும். மேலே மேலே வேணா மண்ணு கொட்டிப்போம். இதுல ஒரு 2 வைப்போமா. இந்த மாதிரி இந்த எல்லா மிளகா நாத்தையும் நம்ம வைக்கணும். பாருங்க, ஆந்திரா மிளகாவா இது. அவர் சொன்னாரு காரமா இருக்கும், நீட்டா சூப்பரா வரும் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரியே இந்த எல்லா மிளகா நாத்தையும் இதோ ஒரு தொட்டி இருக்கு, இதோ ஒரு தொட்டி இருக்கு. இந்த மழை தண்ணி தொட்டியை ஓட்ட போடணும். அதில் ஓட்டப்பட்டு அங்கே வைக்கலாம். எப்பா நசன்னு இருக்கிறது தான் தொல்லையா இருக்கு. ஒரேடியாக பேஞ்சா ஒரேடியாக பெய்யுது, இல்லைன்னா வந்து பெய்யவே மாட்டேங்குது. இதோ ஒரு தொட்டி இருக்கு, இதை வச்சுட்டு வெயில்ல இழுத்து வைக்கணும். காலி தொட்டி தான். இதில் ஒரு டிசம்பர் பூச்செடி இருந்தது. ஸோ மல்லிப்பூலாம் நல்ல வளர்ச்சி. சாமந்தி, செவ்வந்திலாம் பயங்கரமான ஒரு சூப்பரான வளர்ச்சின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மிளகா இருக்கு பார்த்தீங்களா, அதை எந்தெந்த தொட்டிலாம் காலியோ அதில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு மோரை மட்டும் கைப்பட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா புளிச்ச மோர் இல்லைன்னா மிளகாவை வந்து நம்ம வளர்க்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் நான் ஏகப்பட்ட புளிச்ச மோர்லாம் போட்டேன். ஆனால் சீசன் சரியில்லையா, மெட்ராஸில் அதிக வெயில் இல்லை, சென்னையில், அதனால வளரலையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த பல்லாவரம் சந்தையில் பார்த்தா பெங்களூர் ரோஸ்லாம் ரொம்ப குறைவாகவே இருந்ததுங்க. கத்திரிக்காய் நாற்றுகள் இருந்தது, நிறைய பேர் விற்றாங்க. வேலூர் முள் கத்திரிக்காவாம், பச்சை கத்திரிக்காவாம், உஜாலா கத்திரிக்காவாம்.
இந்த உஜாலா கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஸு. ஆனால் இந்த பச்சை கத்திரிக்காய், வேலூர் முள் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து எப்படி நம்பி வாங்கிட்டு வர்றதுன்னு தான் எனக்கு தெரில. நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு தடவை, 2 கத்திரிக்காய் வந்துட்டு நாற்று இறந்து போச்சு. ஒரு கத்திரிக்காய் வந்து விதை விடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளேயே அது வந்து இறந்து போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. அதனால நான் கத்திரிக்காய் நாற்றுகள் வாங்கலை. தக்காளிலாம் இவ்வளோ சைஸு குட்டியாக இருந்தது. சரி, இப்போதைக்கு மிளகாய் பெருசாக இருந்தது, அதே மாதிரி அந்த சாமந்தி வந்து ஓரளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வாங்கிட்டேன். ஸோ இன்னைக்கான பதிவில் வந்து நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போனோம், நாற்றுகளை வாங்கணும், காலி தொட்டிகளில் நடவு பண்ணுறதுக்கு தினசரி மாடி தோட்டத்தில் வந்து வேலை பார்த்தோம். இந்த தினசரி மாடி தோட்ட விழா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.